வணக்கம். கவர்மெண்ட் கிட்ட இருந்து உங்களுக்கு வர வேண்டிய உதவி பணம், அதாவது பிஎம் கிசான் அல்லது மகளிர் உரிமை தொகை இன்னும் அக்கௌண்ட்டுக்கு வரலையான்னு ஒரு கவலையா இருக்கா? அப்போ கவலையப்படாதீங்க. அது ஏன் வரல, அதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கு, அப்புறம் அதை சரி செய்யறதுக்கு என்னென்ன எளிய வழிகள் இருக்குன்னு இந்த பதிவில் நாம தெளிவா பார்க்கலாம். ஆமா, ஒவ்வொரு மாசமும் கரெக்டா பேங்க்லேருந்து ஒரு எஸ்எம்எஸ் வரும் இல்ல, 1000 ரூபாய் கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னு. இல்லைனா விவசாயிகளுக்கு 2000 ரூபாய் கிரெடிட் ஆகும். ஆனா இந்த தடவை அந்த எஸ்எம்எஸ் இன்னும் வரலையா? இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு இப்போ இதுதான் நிலைமை. உங்க பணம் ஏன் வரல, அதை எப்படி திரும்பவும் வாங்குறதுன்னா நாம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல பணம் வராதுக்கு என்ன காரணம்னு பார்ப்போம். அப்புறம் பணம் நிக்கிறதுக்கு என்னென்ன முக்கியமான காரணங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நீங்களே செக் பண்ண வேண்டிய ஒரு 3 முக்கியமான விஷயங்கள். ஒருவேளை பணம் வரலைன்னா அதை எப்படி திரும்பவும் கேட்டு வாங்குறது, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும்னு எல்லாத்தையும் ஒன்று விடாம பார்க்க போறோம். சரி வாங்க, பகுதிக்குள்ள போகலாம். முதல்ல இந்த பணம் எல்லாம் எந்தெந்த திட்டங்கள் கீழே வருதுன்னு ஒரு சின்ன அறிமுகம் பார்த்துடலாம். முதல்ல பிஎம் கிசான் திட்டம். இது சின்ன மற்றும் குறு விவசாயிகளுக்கு விதை, உரம் எல்லாம் வாங்குறதுக்காக வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதாவது 4 மாசத்துக்கு ஒரு தடவை 2000 ரூபாயா 3 தவணையா வரும். அடுத்தது நம்ம தமிழ்நாட்டில் கொடுக்குற மகளிர் உரிமை தொகை. இது தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய் நிதி உதவியா கொடுக்குறாங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, இந்த 2 திட்டங்கள்லையும் தான் நிறைய பேருக்கு பணம் வரதில்ல, தாமதமோ இல்ல சிக்கலோ ஏற்படுது. ஓகே, இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். தகுதியெல்லாம் கரெக்டா இருந்தோம், சில பேருக்கு ஏன் திடீர்னு பணம் வர்றது நின்னு போகுது, அதுக்கு பின்னாடி இருக்கிற அசல் காரணம் என்னன்னு இப்போ நாம கண்டுபிடிக்க போறோம். இங்க பாருங்க, இதெல்லாம் தான் முக்கியமான தகுதி விதிகள். உதாரணத்துக்கு உங்க குடும்பத்தோட மொத்த வருமானம் வருஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்தா பணம் வராது. இல்லைனா உங்க குடும்பத்துல யாராவது இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணாலோ, சென்ட்ரல் இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேலை பார்த்தாலோ, பென்ஷன் வாங்கினாலோ பணம் கட் ஆயிடும். அதே மாதிரி 5 ஏக்கருக்கு மேல நன்சை நிலமோ இல்ல 10 ஏக்கருக்கு மேல புன்சை நிலமோ இருந்தாலும் பணம் நிக்க வாய்ப்பு இருக்கு. சொந்தமா கார், ஜீப் வச்சிருந்தாலும் இல்ல பெரிய அளவுல ஜிஎஸ்டி பிசினஸ் பண்ணாலும் சரி, இதுல ஏதாவது ஒண்ணு உங்க விஷயத்துல பொருந்துனாலும் உங்க பெயர் லிஸ்ட்ல இருந்து நீக்கப்பட வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஏன்னா கவர்மெண்ட் இப்போ எல்லாத்தையும் ரொம்ப கரெக்டா செக் பண்றாங்க. ஒருவேளை நீங்க தகுதியான நபரா தான் இருக்கீங்க, ஆனா அப்பவும் பணம் வரலையா? அதுக்கு காரணம் சின்ன டெக்னிக்கல் தவறுகளா இருக்கலாம். உண்மையா சொல்லப்போனா இதுதான் நிறைய பேர் சந்திக்கிற ஒரு பொதுவான பிரச்சனை. சரி, அது என்னென்ன தவறுகள், அதை எப்படி சரி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. அடுத்து நீங்களே உங்க மொபைல்லையோ இல்ல பக்கத்துல இருக்கிற சென்டர்லயோ செக் பண்ண வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள். இது ஒரு ஆக்ஷன் பிளான் மாதிரி எடுத்துக்கோங்க. உங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு நீங்களே செக் பண்ணிக்கலாம். முதல் செக், லேண்ட் ரெக்கார்ட் வெரிஃபிகேஷன். அதாவது உங்க நில ஆவணங்களை சரி பார்க்கறது. நிறைய நேரத்தில் நம்ம பட்டா, சிட்டா எல்லாம் ஆன்லைன்ல சரியா அப்டேட் ஆகாம இருக்கும். இதுதான் முதல் காரணமா இருக்கும். இதை சரி செய்யறது ரொம்ப சுலபம். நேரா உங்க பகுதி விஏஓ ஆஃபீஸ்க்கு போங்க. அங்க போய் உங்க டாக்குமெண்ட்ஸ் ஆன்லைன்ல அப்டேட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுங்க, அவங்க பண்ணிடுவாங்க. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான செக், இகேஒய்சி. அதாவது நீங்க தான் உண்மையான பயனாளின்னு உறுதி செய்யறது. இது கவர்மெண்டோட கட்டாய விதி. இதை நீங்க முடிக்கலனா கண்டிப்பா உங்களுக்கு வர வேண்டிய பணம் நின்னுடும். இதை முடிக்க 2 வழி இருக்கு. ஒன்று, பிஎம் கிசான் மொபைல் ஆப் மூலமா உங்க முகத்தையே ஸ்கேன் பண்ணி முடிச்சிடலாம். இல்லைனா பக்கத்தில் இருக்கிற இ சேவை மையத்துக்கு போய் உங்க கைரேகையை வச்சும் ரொம்ப சுலபமா முடிச்சிடலாம். 3வது கடைசி செக், உங்க ஆதார் நம்பரும் பேங்க் அக்கௌண்ட்டும் சரியா லிங்க் ஆயிருக்கான்னு பார்க்கறது. இது ரொம்ப முக்கியம். கவர்மெண்ட் பணம் நேரடியாக உங்க அக்கௌண்ட்டுக்கு வரணும்னா இந்த லிங்கிங் கண்டிப்பா தேவை. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க பேங்க் அக்கௌண்ட் ஆக்டிவா இருக்கணும். அதாவது ஒரு 6 மாசத்துக்கு மேல நீங்க பணமே போடல, எடுக்கல அப்படின்னா பேங்க் உங்க அக்கௌண்ட்டை இன்ஆக்டிவ் ஆக்கிடும். அதனால அப்பப்போ ஒரு 100 ரூபாய் டெபாசிட் பண்றது, எடுக்கிறதுன்னு சின்ன டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிட்டே இருங்க. சரி, இப்போ நீங்க சொன்ன இந்த 3 செக்கையும் நான் பண்ணிட்டேன். எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஆனா அப்பவும் பணம் வரலையே, இப்போ என்ன பண்றது அப்படின்னு நீங்க கேட்டா அதுக்கும் வழி இருக்கு. கவலைப்படாதீங்க. கவர்மெண்ட் கிட்ட எப்படி அதிகாரப்பூர்வமா புகார் கொடுக்கறதுன்னு இப்ப பார்க்கலாம். நீங்க ஆன்லைன்லயே உங்க புகாரை பதிவு பண்ணலாம். அதுக்கு pmkisan.gov.in அப்படிங்கிற வெப்சைட்க்கு போங்க. அதுல ஹெல்ப் டெஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. உங்க ஆதார் நம்பர் இல்லைனா ஃபோன் நம்பரை கொடுத்து இன்ஸ்டால்மெண்ட் நாட் ரிசீவ்ட், அதாவது எனக்கு தவணை பணம் வரவில்லை அப்படின்னு ரொம்ப சிம்பிளா ஒரு புகாரை பதிவு பண்ணிடலாம்.
ஒருவேளை உங்களுக்கு இன்டர்நெட் வசதி இல்லையா, பிரச்சனை இல்லை. அதுக்கு தான் இந்த ஹெல்ப்லைன் நம்பர்கள் இருக்கு. இதில் முதல் 2 நம்பரும் டோல் ஃப்ரீ தான், அதாவது கட்டணமில்லா எண்கள். இந்த நம்பர்களுக்கு ஃபோன் பண்ணி உங்க தவணை பணம் வராததை பத்தின புகாரை நீங்க நேரடியாவே சொல்லலாம். இல்ல எனக்கு ஃபோன் பண்ணி பேசவோ ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்ணவோ தெரியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு வழி இருக்கு. நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். நேரடியா உங்க பகுதியில் இருக்கிற வேளாண்மை துறை ஆஃபீஸ்க்கு போங்க. அங்க போய் ஒரு பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு உங்க புகாரை ஒரு கடிதமா கொடுத்தாலே போதும். கடைசியா இனிதான் புதுசா அப்ளை பண்ண போறவங்களுக்கும் இல்ல ஏற்கனவே இருக்கிற விவரங்களை அப்டேட் பண்ண போறவங்களுக்கும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் முக்கியமா தேவைப்படும்னு ஒரு செக்லிஸ்டா பார்த்துடலாம் வாங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கையில் கரெக்டாக வச்சுக்கோங்க. முதல்ல உங்கள் ஆதார் கார்டு, அதுதான் உங்கள் அடையாளம். 2வது உங்கள் நிலத்தோட பட்டா சிட்டா மாதிரி டாக்குமெண்ட்ஸ். 3வது முக்கியமாக ஆதார் கூட லிங்க் பண்ணின பேங்க் பாஸ்புக். அப்புறம் ஓடிபி வர்றதுக்கு ஒரு மொபைல் நம்பர், ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் தான் உறுதி செய்ய உங்கள் ரேஷன் கார்டு, கடைசியாக இகேஒய்சி முடிச்சதுக்கான ஒரு ஆதாரம். இதெல்லாம் சரியாக இருந்தால் உங்கள் அப்ளிகேஷன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உடனே ஏற்றுக்கப்படும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு அரசாங்கம் கொடுக்கிற இந்த பணம் உங்களுடைய உரிமை. அதை நாம விட்டுடக்கூடாது. இந்த வீடியோல சொன்ன எல்லா வழிகளையும் பின்பற்றி உங்க விவரங்கள் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு உடனே செக் பண்ணுங்க. உங்க பயனாளி நிலையை ஆன்லைன்ல சரிபார்த்து உங்க உரிமையை இன்னைக்கே உறுதி செஞ்சுக்கோங்க.